ஸ்டாப் இட் சமீர். இன்னும் எத்தனை எக்ஸ்கியூசஸ் சொல்லுவ? நான் லாஸ்ட் டைம் கேக்குறேன். என்ன பாக்குறதுக்கு என் வீட்டுக்கு வர போறியா இல்லையா? சே எஸ் ஆர் நோ. என்னால முடிஞ்சதுன்னு வையேன், இப்பவே இந்த செகண்டே உன் வீட்டுக்கு வந்துருவேன். ஆனா என் பாஸ பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு மட்டும் நான் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணல, என்ன வேலையை விட்டே தூக்கிடுவான். அது சரி. அப்படின்னா உனக்கு உன்னுடைய வேலை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அட பேபி, நீ தான் எனக்கு முக்கியம், மத்ததெல்லாம் எனக்கு அப்புறம் தான். என்ன பண்றது, ஒர்க்ல மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. நாளான்னைக்கு பார்க்கலாம். நாளைக்கு மாம் டாட் வந்துருவாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா அவங்க வீக்கெண்டுக்காக வெளியில போயிருக்காங்க. சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் வீக்கெண்ட் மீட் பண்ணலாம். வாட் டு யூ சே? நீ ஒரு வேலை பண்ணு. நெக்ஸ்ட் வீக்கெண்டுக்கு ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்ட் தேடிக்க. அதுதான் உனக்கு பெட்டரா இருக்கும். ஹே டீனா, லிசன். குட் பை. ஏன் நெக்ஸ்ட் வீக்கெண்ட்? எனக்கு இந்த வீக்கெண்டே புது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா. I am good. How are you? I've been waiting for this. நான் ஒரு விடுகதை. சந்திப்பது அவ்வளவு சுலபம் இல்லை. அப்படியா? அட, இதென்ன இவ்வளோ போட்டோஸ்? சரி, இது எதோட போட்டோஸ்? அட, இது அட, இது டீனா வீடோட போட்டோஸ். சோனியா எதுக்காக அங்க போனா? நீ டீனாவோட வீட்ல என்ன செஞ்சிட்டு இருக்க? ரிப்ளை ப்ளீஸ். அட, சோனியா ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா? ஆர் யூ தேர்? சோனியா டீனா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. ஹே டீனா, ஆன்சர் தி ஃபோன். இவ ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறா? ஹே டீனா, ஆன்சர் தி ஃபோன் டா, ஆன்சர் தி ஃபோன். அடே, இந்த நேரத்துல இவ்ளோ டிராஃபிக்கா? இந்த சமீர் தன்னைத்தானே என்ன நினைச்சிட்டு இருக்கானோ தெரியல. அவன் இல்லாம என்னால என்ன என்ஜாய் பண்ண முடியாதா? பண்ண முடியும். அவன் கூட சேர்ந்து பார்க்குற மூவியை நான் தனியா பார்ப்பேன். அட, சோனியா அவ வீட்ல என்ன பண்றா? சோனியாக்கு அவளை தெரியாதே. அவ டீனா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஓ மை காட். சமீர் கிட்ட இருந்து 8 மிஸ் கால்ஸா? அது சரி. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக கால் பண்றேனா? நானும் அந்த அளவுக்கு லேஸ்ல ஒத்துக்க போறதில்ல. கொஞ்சம் இவனும் காத்துட்டு இருக்கட்டும். ஹலோ டீனா. என்ன ஆச்சு? புது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கலன்னதும் எனக்கு கால் பண்ணிட்டியா? தேங்க் காட், நீ நல்லா இருக்கல்ல? எப்போல இருந்து ட்ரை பண்ற, ஏன் கால் எடுக்கல? நீ என்ன நினைச்ச? நீ என்ன பார்க்க வரலன்னா நான் உடனே சூசைட் பண்ணிப்பேனா? டீனா, இப்ப விளையாடாத. நான் சொல்றத கவனமா கேளு. இப்பவே உன் வீட்டை விட்டு வெளியே வந்துரு. என்னாச்சு சமீர்? அட டீனா, மறுபடியும் சொல்றேன், உன் வீட்டை விட்டு வெளியே வா. அதுக்குள்ள யாரோ இருக்காங்க. என்ன சமீர், எதுக்கு பயமுறுத்துற? ஹலோ டீனா. யாருங்க? 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 யார் நீ?
டீனா கதவை தோற டீனா 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 ஏன் கதவை திறக்க மாட்டேங்கிறா டீனா கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. கால்லையும் கட்டு மார்க்லாம் தெரியுது தயா. இங்க என்னதான் நடந்திருக்குமோ தெரியலையே. நாங்க 2 பேரும் 2 நாளைக்கு வெளியில போயிருந்தோம். ஆனா இந்த மாதிரி நடக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ப்ளீஸ் மேம். தெரியலையே, இவளுக்கு யாரு கூடயும் எந்த சண்டையும் இல்லை, எல்லார்கிட்டயும் அன்பா தான் பழகுவா. லாக் உடைஞ்சிருக்கு. கண்டிப்பா அந்த கொலகாரி சோனியா இந்த வழியா தான் வந்திருக்கணும். சமீர், ஒரு விஷயம் சொல்லு. எப்போ நீ டீனா கூட பேசிட்டு இருந்தியோ அப்போ அந்த நேரத்துல ஜன்னல் உடைற சத்தம் இல்ல வேற ஏதாவது உனக்கு கேட்டுச்சா? இல்ல சார். அப்படின்னா சோனியா முதலையே உள்ள வந்து உக்காந்துருக்கணும். டீனாக்காக வெயிட் பண்ணிருக்கா. சரி, நீ முதல்ல சோனியாவை எங்க சந்திச்ச? இதுக்கு முன்னாடி நாங்க சந்திக்கவே இல்லை. நேத்து தான் சந்திக்கிறதா இருந்தோம் சார். ஆக்சுவலி இது வரைக்கும் ஃபோனில் தான் சேட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். சரி, அவ நம்பர் என்னன்னு சொல்லு. சார் அவ நம்பர் என்கிட்ட இல்லை சார். ஆக்சுவலி ஃபோனில் ஒரு ஆப் இருக்கு, சிட் சாட் ஆப். அதில் அறிமுகம் ஆகாதவங்க எல்லாமே பேசிக்கலாம் சார். எனக்கு அந்த ஆப்ல இருந்து தான் சோனியா ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்லாம் அனுப்புனா. சரி, நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டீங்க? சார் பெருசா எதுவும் இல்லை, சும்மா டைம் பாஸ்க்கு பேசிட்டு இருந்தோம். 2 பேரும் பேசிப்பாங்களே, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது பண்ணுவாங்களே, லைக் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன் ஹாபிஸ் என்ன, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அவ ஏதோ போட்டோஸ் வீடியோஸ்லாம் உனக்கு அனுப்புனதா நீ சொன்னில, அது எல்லாத்தையும் கொஞ்சம் காட்டுப்பா. சார் அந்த போட்டோஸ் எல்லாம் இல்ல, அதெல்லாம் டெலீட் ஆகிருச்சு. என்ன, நீ டெலீட் பண்ணிட்டியா? மர்டர் போட்டோ கூட டெலீட் பண்ணிட்டியா? ஏன் இப்படி பண்ண? சார் நான் எதுவும் பண்ணல சார். அந்த சிட்சாட் ஆப் இருக்கே, அதோட முக்கியத்துவமே இதுதான். மக்களுடைய பிரைவசியை சீக்ரெட்டா வச்சுக்கிறதுக்கு. வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாமே 10 செகண்ட்ஸ்ல டெலீட் ஆகிரும். அப்படியா? ஆனா அவளுக்கு டீனாவோட வீட்டு அட்ரஸ் எப்படிப்பா கிடைச்சது? ஸோ இந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஏன்னா சோனியா கிட்ட டீனா பத்தி நான் எதுவும் சொன்னதே கிடையாது. ஒருவேளை சோனியாவுக்கு டீனாவை முதல்ல இருந்தே தெரிஞ்சிருக்கணும். ஆனா அவளை கொலை பண்ணணும்னா மச்சான் நேராவே கொலை பண்ணிருக்கலாமே. அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட சேட் பண்ணி அவனுக்கு போட்டோ அனுப்பி அப்புறம் ஏன் கொல்லணும்? சார், சமீரோட லேப்டாப் அப்புறம் ஃபோன் எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. சார் என்ன எவ்வளவு நேரம் இங்க உட்கார வைப்பீங்க? நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேனே. இல்ல, நீ இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. உன் லேப்டாப் போன்ல இருந்து சாட் ஹிஸ்டரி ஃபுல்லா எடுத்தாச்சுப்பா. பேச்சுக்கு தான் டீனா உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட். ஆனா பல பெண்கள் கூட நீ குஜாலா இருந்திருக்கல்ல, எப்படா? சார் சார் அதெல்லாம் டைம் பாஸ் சார். டைம் பாஸ்னா என்னது? இதை பாரு, உன்னோட பர்சனல் லைஃப்ல நீ என்ன பண்றியோ அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை, புரியுதா? எங்களுக்கு தேவையானது டீனாவோட கொலைகாரனை பிடிக்கணும், அவ்வளவுதான். யார் மேல சந்தேகம் இருக்கா உனக்கு? ஒருவேளை உன்னுடைய பழைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டீனாவை கொண்டு இருக்கலாம் இல்லையா? இல்ல சார், அந்த மாதிரி எந்த பொண்ணும் செய்ய மாட்டா. இதெல்லாம் அந்த சோனியாவோட வேலை தான். உன்னால சோனியாவோட ஸ்கெட்சை வரைய முடியும்ல, அது உனக்கு தெரியும்ல? சார் எதுக்கு ஸ்கெட்ச்? நான் உங்களுக்கு போட்டோவே கொடுக்குறேன். என்ன, எல்லா போட்டோஸும் டெலீட் ஆயிடுச்சுன்னு நீ தானே இப்போ சொன்ன? சார் ஒரு போட்டோ அப்படியே இருக்கு. இந்த போட்டோவை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். என் போனை கொடுக்குறீங்களா? சார் இங்க பாருங்க. இதுல முகம் கிளியராவே தெரியலையே. வேற ஏதாவது போட்டோ இருக்காப்பா? சார் வேற இல்ல சார், ஒரு ஸ்கிரீன்ஷாட் தான் எடுக்க முடிஞ்சது. நான் அவ போட்டோவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன்னு அந்த ஆப் மூலமா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவ என்ன சொன்னானா, மறுபடியும் நான் அவ போட்டோவை சேவ் பண்ணனா அவ போட்டோ அனுப்ப மாட்டாளாம். எதை கேட்டாலும் இல்ல இல்லைன்றான் சொங்கி. ஏதோ ஒரு பார்ட்டில போட்டோ எடுத்துருக்காங்க. அந்த கருப்பு சன்கிளாஸ்ல நல்லாவே ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. சார் கீழே டிஜேவோட பேர் இருக்கு. டிஜே கோப்ரா. கோப்ராவா? அவன் ரொம்ப பாப்புலரான டிஜே. ஃபாரின்லலாம் நிறைய ஷோவை நடத்திருக்கான். பிடிச்சிடுவோம்.
இவன் கடைசியா ஷோவை எங்க எப்போ பண்ணான்னு ஒரு கை பார்த்துடலாமா? விஜய் கோப்ராவோட லைவ் ஈவெண்ட் நடந்தது 2 வாரத்துக்கு முன்னாடி. அந்த ஈவெண்ட்டுக்கு யார் வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா? டிக்கெட்லாம் வேணாமா? இல்லை சார், இது ஸ்ட்ரிக்ட்லி ஆன் இன்விடேஷன் தான், விஐபிஸ்க்கு மட்டும். முக்கிய நபர்களா? கொஞ்சம் அவங்க யாருன்னு சொல்லுங்க. சார், கிட்டத்தட்ட 100 பேர் வந்திருந்தாங்க. அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. இந்த பொண்ணு பார்ட்டியில இருந்தாளா? சாரி, பார்ட்டியில் நிறைய பேர் இருந்தாங்க. முகம் ஞாபகம் இல்லை. ஆனால் எல்லா கெஸ்ட்டோட டீட்டெயில்ஸும் என்கிட்ட இருக்கு. ஃபோட்டோஸ் இருக்கா? சார், ஃபோட்டோஸ் இருக்கு. குட். அந்த லிஸ்ட் எங்களுக்கு வேணுமே சார். எங்கேயோ வெளியில போறதுக்கு தயாரா இருக்கீங்க போல இருக்கேன். பட் சாரி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. குற்றவாளிகளுக்கு எங்களை டக்குன்னு தெரியாது, ஆனா அவங்க காலம் போற எங்களை மறக்க மாட்டாங்க. சிஐடி. சிஐடிக்கு என்கிட்ட என்ன வேலை? கொலை பண்ணா பின்னாடி வரத்தனமா செய்யணும். வாட் நான்சென்ஸ்! நான் யாரை கொலை பண்ணேன்? டீனாவை. யாரு டீனா? டீனாங்கிற பேர்ல எனக்கு யாரையும் தெரியாது. அப்படியா? சோனியாவை உங்களுக்கு தெரியும் இல்லையா? அடே, இப்ப இந்த சோனியா யாரு? சோனியாவே நீ தாண்டி. நான் அதித்தி. ஆமா, நீ அதித்தி தான். ஆனா சோனியாவை மாதிரி மக்களை கொலை பண்ற. சமீர்ன்ற பையன் கூட சிட்சாட்ல சாட்டிங் பண்ணிட்டு இருக்கல நீ. அப்புறம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையே கொலையும் பண்ணிருக்க. சிட்சாட்டா? நான் எதுக்கு அங்க சாட்டிங் பண்ணணும்? எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அந்த அப்ளிகேஷனை சிங்கிளா இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. போதும், அடங்கு. ஓவரா பண்ணாத. யார் இது? இப்ப இது உன் போட்டோ இல்லைன்னு சொல்ல போறியா? ஆமா, ஆனா இது எப்படி உங்ககிட்ட வந்தது? நீ இந்த போட்டோவை சமீருக்கு அனுப்புன சிட்சாட்ல? இல்ல சார், இந்த போட்டோவை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் நான் அப்லோட் பண்ண அவ்வளவுதான். இது பாருங்க. ஒருவேளை இங்கேருந்து யாராவது என் ஃபோட்டோவை எடுத்திருப்பாங்க. என் பேரில் சாட் பண்ணிட்டு டீனாவை கொலை பண்ணிட்டாங்களோ என்னமோ. உன் அக்கௌண்ட் பிரைவேட் ஆச்சு. உன் ஃப்ரெண்ட்ஸை தவிர யாராலையும் இந்த அக்கௌண்ட்டை பார்க்க முடியாதே. ஒருவேளை என்னுடைய அக்கௌண்ட்டை யாராவது ஹேக் பண்ணியிருக்கலாம். நல்லா பேசுற. தெரியவா, எல்லாமே தெரிய வந்துடும். ஒன்று நீ கொண்டு இருக்கணும், இல்லை சோஷியல் மீடியாவில் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள யாராவது கொண்டு இருக்கணும். வெல், நீங்கள் பேசுறது உண்மைன்னா வருங்காலத்தில் நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்டர்நெட்டில் ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எஸ் சார். Oh my god, எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கான். ஹாய். I am good. How are you? உன் கூட chat பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. I think we should meet up. Oh my god, இந்த போட்டோவை எப்போ எடுத்திருப்பாங்க? அப்புறம் அவனுக்கு என் வீட்டு அட்ரஸ் எப்படி தெரிஞ்சது? உனக்கு என் வீட்டு அட்ரஸ் எப்படி கிடைச்சது? அதோட நீ என் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்த? Oh my god, போட்டோ! இந்த போட்டோ இப்போ எடுத்தது. அப்படின்னா அவன் இங்க தான் இருக்கணும்.
நான் இங்கே இருக்கேன். என் பேரு ஷீதல். அப்புறம் இவன் பேரு விஷால். நதாஷா என்னுடைய ரூம்மேட். நாங்கள் ஒரு பார்ட்டி வச்சுருந்தோம். அதுக்காக ஷாப்பிங்காக தான் நாங்கள் வெளியே போயிருந்தோம். அப்புறம் திரும்பி வந்து பார்த்தா இங்கே நதாஷா. டீனா மாதிரி இவ கழுத்தையும் நெரிச்சிருக்காங்க. டீனாவை போலவே இவ கால்லையும் அடிபட்டிருக்க. நதாஷாக்கு யாராவது எதிரி? இவ ரொம்ப நல்ல பொண்ணு மேடம். விரோதிகள் இருக்க சான்ஸே கிடையாது. பொதுவா நல்லவங்களுக்கு தான் அதிக விரோதிகள் இருப்பாங்க. நதாஷா கிட்ட இந்த ஃபோன் தான் இருந்ததா இல்ல வேற ஃபோன் இருந்ததா? இல்லை மேம், அவகிட்ட ஒரு ஃபோன் தான் இருந்தது. ஏதாவது கிடைச்சதா? சார் சார் சாகரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நதாஷா சிட்சாட் ஆப்ல ஒரு பையன் கூட சேட் பண்ணியிருக்கா. சார், நதாஷா என்கிட்ட சொல்லியிருந்தா யாரோ ஒரு பையன்கிட்ட அவள் பேசிட்டு இருக்காளாம். அண்ட் அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னு சொன்னா. இன்னைக்கு அவனை டின்னருக்கு கூப்பிடலான்னு இருந்திருந்தா. அப்புறம் சார், இன்னைக்கு அவங்க 2 பேரும் முதல் தடவையாக மீட் பண்ண இருந்தாங்க. டீனா நதாஷா இவங்க 2 பேர் கொலைக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கும் போல இருக்கே. நதாஷாவோட ரூம் கொஞ்சம் பார்க்கலாமா? உலகாரம் ஏதாவது விட்டு போயிருப்பான் மச்சான், இங்கே தேடி பார்க்கலாம். என்ன நதாஷாவோட போட்டோ. சமீர் கூட. சார், எனக்கு தெரியும் நீங்க இந்த போட்டோஸை பார்த்ததுக்கு அப்புறம் என் மேல சந்தேகம் அதிகமாகும்னு. ஆனா நான் சொல்றத நம்புங்க, நான் குற்றவாளி கிடையாது. சரி, இந்த போட்டோஸை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? டீனா நதாஷா இவங்க 2 பேரையும் நீ ஏமாத்திருக்க. இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது சார். நட்டாஷா என்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். பல வருஷத்துக்கு முன்னாடி எங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆச்சரியமா இருக்குல்ல? யாரெல்லாம் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்காங்களோ அவங்கெல்லாம் கொலை செய்யப்படுறாங்க. ஆனா நட்டாஷா டீனா 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இவங்க 2 பேருக்கும் காமன் எனிமி இருக்கலாம்ல? ஒரு நிமிஷம் என்ன சொன்ன? நதாஷாவும் டீனாவும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னல? ஆமா சார், நாங்க எல்லாரும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம். கிராஜுவேஷனும் ஒரே இயர்லயே பண்ணோம். அப்புறம் நட்டாஷாக்கு எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. காலேஜுக்கு அப்புறமும் ஒருத்தர் டச்சிலேயே இருந்தாங்களாயா? எனக்கு தெரியாது சார். ஒரு வேலை இருக்காது. ஏன்னா டீனா நட்டாஷா கிட்ட பேசுறாங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி, நீ சொல்லு, உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம்? நதாஷா டீனாவை வெறுக்கிறவங்க யாரு? சார், எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? இதெல்லாம் யாரு பண்றாங்கன்னு எனக்கே ரொம்ப வியப்பா இருக்கு. காலேஜ் டேஸ்ல ஏதாவது நடந்திருக்கலாம் இல்லையா? அந்த சம்பவத்தினால இந்த கொலையெல்லாம் நடக்கலாம் இல்லையா? இல்ல சார், எங்க காலேஜ்ல ரொம்ப ஸ்மூத்தா இருந்தது சார். அந்த காலத்துல எதுவுமே நடக்கல சார். சரி, உனக்கு மூலன்னு ஒன்று இருந்தா கொஞ்சம் பயன்படுத்தி யோசிச்சு தான் பாரு. காலேஜுடைய ஒவ்வொரு நாட்கள் ஏதாவது ஞாபகம் வந்தா கொஞ்சம் சொல்லி தொலை. என்ன, அது வரைக்கும் ஒன்று விட மாட்டேன். இவன் கண்டிப்பா எதையோ மறைக்கிறான். காலேஜ்னு சொன்ன உடனே அப்படியே அவனுக்கு வேத்தே போச்சு. ஆமா மச்சான், பொய் சொல்றான். சமீரை கண்காணிச்சு தான் ஆகணும். ரெடி? என்னடா பங்கஜ், சமீர் ஃபோனை டேப் பண்ண ஆரம்பிச்சிட்டல? சார், ஆனால் விசேஷமாக எதுவுமே மாட்டல. கேட்டுகிட்டே இரு, ஒவ்வொரு காலாக ட்ராக் பண்ண. கண்டிப்பாக அவனுக்கு அவனோட காலேஜ் டேஸை நினைவுக்கு கொண்டு வருவோம். ஓகே? ஃப்ரெடியை சமீர் வீட்டு வெளியிலே நிற்க வச்சிருக்கேன். அவன் நடமாட்டத்தை ஃபுல்லாக நோட் பண்ணி சொல்லுன்னு சொன்னேன். சார், தன்னோட காலேஜ் ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறான் சார். ஸ்பீக்கரில் போடு. ஹலோ சேத்தன். சமீர், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட ஞாபகம் வருது. சேத்தன், இப்பெல்லாம் நீ நியூஸ் பேப்பர் படிக்கிறதே இல்லையா? நட்டாஷா டீனாவை கொலை பண்ணிட்டாங்க. என்ன? ஆனா எப்படி? யார் அதை பண்ணாங்க?
கொலைக்கார யாருன்னு உனக்கு தெரியலையா என்ன? 4 வருஷத்துக்கு முன்னாடி நட்டாஷாவோட பர்த்டே பார்ட்டியில் என்ன நடந்தது? ஓ நோ, ஆமா, அவன் தான் கொலைகாரனா இருந்தா அப்ப அடுத்தது நாமளா தான் இருப்போம். தெரியலையேடா. இப்போ நம்ம என்னதான் பண்றது? சிஐடி ஆஃபீஸர்ஸ் கூட வந்து என்கொயரி பண்ணாங்க. நீ எதுவும் சொல்லல? இல்லடா. நல்லதா போச்சு. ஒரு வேலை பண்ணலாம், நேரில் மீட் பண்ணி பேசுவோம். எம்கே மார்க்கெட் மதியானம் 3 மணி. ஓகே? சரி, நான் வந்துடுறேன். நம்ம சந்தேகப்பட்டது கரெக்ட். சமீரோட காலேஜ் டேஸ்ல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதனால தான் நம்ம சொன்ன உடனே உனக்கு வேத்து அவன் முகமே மாறி போயிடுச்சு. இவங்க 2 பேரும் நதாஷாவோட பர்த்டே பார்ட்டியை பத்தி பேசினாங்க. பூர்வி, இந்த நதாஷாவோட மீடியா ப்ரொஃபைலை கொஞ்சம் ஃபுல்லாக தூக்குமா? அதில் இந்த பர்த்டே பார்ட்டியோட போஸ்டிங்ஸ் எதாவது போட்டிருக்காளன்னு பாரு. சார், 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற போஸ்ட். நதாஷாவோட 21st பர்த்டே. இந்த ஃபோட்டோவில் டீனாவும் இருக்கா, சமீர் இருக்கா, அப்புறம் சேத்தனும் இருக்கான். அவன் கூட தான் ஒருவேளை சமீர் பேசியிருக்கலாம். சரி, அதில் இருக்கிற அந்த கமெண்ட்ஸை பாரு, என்னெல்லாம் பேசியிருக்காங்க என்னன்னு பாரு. ஏய், இங்கே பாரு, யாரோ பிரியாவான் கமெண்ட் போட்டிருக்கா. நீங்க என் கூட நடந்தது சரியில்லை. இந்த அவமானத்தை நான் மறக்க மாட்டேன். நீங்க அனுபவிப்பீங்க. இதை படிச்சுட்டு எல்லாரும் சிரிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. நீ வீட்டிலிருந்து வெளியிலேயே வந்திருக்க கூடாது, பார்ட்டிக்கும் போயிருக்க கூடாது. சார், இதெல்லாம் பிரியா பண்ணியிருப்பாலும் அவளுக்கு நடந்ததுக்கு பழி வாங்குறாளா? இருக்கலாம். பூர்வி, பிரியாவோட லொக்கேஷன் எடு. அதுக்குள்ள நாங்க எம்கே மார்க்கெட்டுக்கு போய் சமீரும் சேத்தனும் அங்க என்ன வாங்குறாங்கன்னு பார்க்கறோம். அதுக்கப்புறம் இந்த பிரியாவை மீட் பண்ணலாமா? ஹாய் சேத்தன். ஹாய் சமீர். எப்படி இருக்க? அட, என்னடா நடக்குது? 2 கொலையா? உண்மையிலேயே எனக்கும் எதுவும் புரியல. நானே அதிர்ச்சியில் இருக்கேன். எங்களுக்கும் அதிர்ச்சி தான். 2 கொலை நடந்திருக்கு. அதுவும் எப்படிப்பட்ட பெண்கள்? ஒரே காலேஜில் படித்தவங்க. சார், நீங்க எப்படிங்க? இவன் என் ஃப்ரெண்டு சேத்தன். சார், நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து மூவி போகலான்னு இருந்தோம். நாங்களும் வரப்போகிறோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் நதாஷாவோட பர்த்டே அன்னைக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லைன்னா பிரியா? யா, நீங்க யாரு? சிஐடி. உங்க காலேஜுடைய 2 கேர்ள்ஸ் இறந்துருக்காங்கம்மா, டீனா, நதாஷா. சார், எனக்கு தெரியும். நான் நியூஸ் பேப்பர்ல இதை படித்தேன். யார் இதை பண்ணியிருப்பாங்க? ஏதாவது சந்தேகம் இருக்காமா உங்களுக்கு? இல்லை சார், எனக்கு எதுவும் தெரியாது. நீ கொன்னியா? வாட்? எதுக்கு என் மேலே பழிய சுமத்துறீங்க? நான் எப்படி ஒருத்தைய கொலை பண்ண முடியும்? 4 வருஷம் முன்னாடி நதாஷாவோட பர்த்டே பார்ட்டியில் என்னம்மா ஆச்சு? எது வேணாலும் நடந்திருக்கலாம். அதுக்காக நான் யாரையும் கொலை பண்ணல சார். கொலை பண்ணாங்களா இல்லையான்றதை முடிவெடுக்கிறது சட்டமா? நீ இல்லை, நான் இல்லை. பார்ட்டியில் என்னாச்சுன்னு சொல்லு, உண்மையை சொல்லணும். சார், எனக்கு அந்த பார்ட்டிக்கு போகிறதுக்கு கூட விருப்பம் கிடையாது. ஆனால் என்னோட ஃப்ரெண்ட் சிம்ரன் தான் என்னோட ஃபோர்ஸ் பண்ணி நட்டாஷாவோட பர்த்டே பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போனா. என்ன செய்யறது? சிம்ரன், நாம இங்கேருந்து திரும்ப போயிடலாமே. எதுக்கு இங்கே வரணும்? இவங்க எல்லாரும் நம்ம ஃப்ரெண்டாக இருந்தோம், நம்மள ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. வா, இங்கேருந்து போயிடலாம். அதான் வந்துட்டோம்ல, கேக் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். சிம்ரன் ப்ளீஸ் வா போலாம். என்ஜாய் யுவர் செல்ஃப். ஹாய் நதாஷா. ஓ ஹாய் சிம்ரன். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஸோ மச் யார். ஸோ குட் டு see you. ஹாப்பி பர்த்டே நட்டாஷா. தேங்க்யூ. சரி சொல்லு, என்ன குடிக்கிற? கூல்ட்ரிங்க் குடிக்கிறியா இல்லை வேற ஏதாவது? இல்ல இல்ல, சாஃப்ட் ட்ரிங்க். சமீர், யா, கம் ஹியர். சொல்லுங்க. இவளுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வாயேன் ப்ளீஸ். யா, அண்ட் வாட் அபவுட் யூ? சேம். ஷியோர், ஓகே. அப்புறம் சிம்ரன், இன்னைக்கு நீ பார்க்க ரொம்ப ஹாட்டா இருக்க. அட, நம்ம சிம்ரன் எப்பவுமே ஹாட்டா தானே இருப்பா. என்ன? அட, நான் சும்மா இதை போட்டுட்டு வந்தேன். கிளம்பு போலாம். ஏய், ஏய் சிம்ரன், உனக்கு நான் ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ற வாயேன். யாரு? அங்க பாரு. ஆரவா? எஸ், வா வா. ஏய், நான் எப்படி? அட வாயே, வா. ஆரோ உனக்காக உள்ள வெயிட் பண்றான். எனக்கு ஒன்னு சொல்ல, உனக்கு ஆரவ ரொம்ப பிடிக்கும் தானே? இல்ல இல்ல. எதுக்கு வெக்கப்படுற? உனக்கு தெரியுமா, சமீர் தான் என்கிட்ட சொன்னா. ஆரோ ஆல்சோ லைக்ஸ் யூ. யா, நிஜமாவா? நிஜமாதான். சிம்ரன், வா போலாம். ரொம்ப லேட் ஆகுது, இங்க எதுவுமே சரியில்லை. ஏய் பிரியா, கொஞ்சம் இரு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் போயிடலாம். சொல்றத வா. இங்க பாரு,
உனக்கு போகணும்னா போ, அவ வரமாட்டா. உனக்கு இருக்கணும்னா இரு, நான் போறேன். அப்புறம் நான் அங்கிருந்து தனியா போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா சார், அன்னைக்கு ராத்திரி எனக்கு சிம்ரன் கிட்ட இருந்து கால் வந்தது. ஹலோ 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 பிரியா. அப்புறம் அவ ரொம்ப அழுதுட்டு இருந்தா. அவளை கூட்டிட்டு வரலான்னு நான் அங்க போனேன். பிரியா, எதுக்காக அழற? ஏண்டி ஏன் அழற? ஏதாவது சொல்லு. ஆனா அதுக்கப்புறம் சிம்ரன் அன்னைக்கு நடந்ததை பத்தி எதுவுமே பேசல. அங்க என்ன நடந்தது, அவ எதுக்காக அழுதா, எதுவுமே தெரியல. அவளுக்கு உடம்பு ரொம்ப மோசமா ஆயிடுச்சு சார். சார் ஆக்சுவலி அன்னைக்கு சிம்ரன் அதிகமாக குடிச்சிருந்தா. அதுக்கப்புறம் அவன் நேரா ஆரவ் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போயிட்டா. உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல ரூபி. உன் கண்ணுக்குள்ள மூழ்கி போக ஆரவ். ஆசையா இருக்கு. நான் வரேன். ஒன்ஸ் அகைன். ஆரவ், எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கும் தான் என்ன பிடிச்சிருக்கு. நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட்? எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு உன்கிட்ட யார் சொன்னது? லவ் பண்றதெல்லாம் இருக்கட்டும், உன்னை ஒரு ஃப்ரெண்டா கூட நான் பார்த்ததே இல்ல. சோ ப்ளீஸ். உனக்கு ஃப்ரெண்டாக எனக்கு தகுதி இல்லையா? பாருடா, இதே மாதிரி நீயும் ஒரு நாள் உன் லவ்வுக்கு துரோகம் பண்ணுவ. ஓ, அப்பதான் உனக்கு என் வலி புரியும். அப்பதான் என் காதலோட வலியும் உனக்கு புரியும். காதலோட வலியா? ஓஹோ, நீ எனக்கு என்னமோ ஓவரா ரியாக்ட் பண்ற மாதிரி தோணுது. இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். வேணாம், விட்டுரு. நீதான் காரணம். வேணாம், சண்டை போடாதீங்க. நீதான் எனக்கு கூட்டிட்டு வந்த. ஆரோக்கியத்தை குறித்து போய் சொன்னேன். இருக்குதா என்ன கூப்பிட்டியா? இப்படி அவமானப்படுத்ததா கூப்பிட்டியா? சிம்ரன், பிஹேவ் யுவர்செல்ஃப். சொல்றது கேளு. இந்த பைத்தியத்தை முதல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. நான் பைத்தியமா? நீங்களாம் தான் பைத்தியம். நான் உங்க யாரையும் விட மாட்டேன். நான் சும்மாவே விட மாட்டேன். ஆப்வியஸ்லி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் அவ தன்னோட காலேஜே மாத்திக்கிட்டா. சார், எனக்கு தெரிஞ்சு சிம்ரன் தான் எங்களை பழி வாங்கிட்டு இருக்கா. ஸோ அடுத்த நபர் நாங்களா கூட இருக்கலாம். சிம்ரனையும் மீட் பண்ணி ஆகணும். சார், சிம்ரனோட வீடு இதுதான். சொல்லுங்க சார், யாரை பார்க்கணும்? சிம்ரனை பார்க்கலான்னு வந்தோம். அவங்க இங்கே தானே இருக்காங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? போன வாரம் தான் அவங்க இறந்து போனாங்க. என்ன? எப்படிங்க? அவங்க ஏதோ டிப்ரெஷன்ல இருந்தாங்க. ஸோ சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அது சரி, நீங்களா யாரு? அவ என்னோட ஃப்ரெண்டு. ஓ, ஐ சி. டிப்ரெஷனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்களா? ஆமா, டாக்டர் ரேணுகா கிட்ட. அவங்க ஃபேமஸ் சைக்காட்ரிஸ்ட். கடந்த 3 வருஷமா சிம்ரன் என்கிட்ட தான் வந்தா. ஆனா என்ன சொல்றது, கடைசியில இந்த நோய்க்கு முன்னாடி அவ தோத்துட்டா. பாவம், அவ ஒரு அனாதை பொண்ணு. அவ தன்னோட வாழ்க்கையில அன்புக்காக ரொம்பவே ஏங்கினா. ஆனா ஆரவ் சம்பவத்துக்கு அப்புறமா அதுல இருந்து அவ மீண்டு வர முடியல. அந்த பார்ட்டில ஆரவ் கூட என்ன நடந்ததுன்னு அவ சொன்னாலா? சிம்ரன் என்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் ஷேர் பண்ணிக்கிட்டா. நான் கிளம்புறேன். பிரியா பார்ட்டியில இருந்து போனதுக்கு அப்புறம் அவங்க சிம்ரனோட ட்ரிங்க்ஸ்ல போதை மருந்து கலந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவளை எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப கேவலப்படுத்திருக்காங்க. யுவர் ட்ரிங்க். தேங்க்யூ. சீக்கிரம் கூடி உள்ள போகணும். வா வா வா, சீக்கிரம் போ. ஆரோ உனக்காக உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கோ. சிம்ரன், சிம்ரன் பாத்து. ஆரவ், சிம்ரன், நான் ஏற்கனவே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல இருந்தேன். அப்போ நீ சொல்லு. நான் கேட்க ஆசையா இருக்கேன்.
நான் இதுவரைக்கும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததில்ல. உன்கிட்ட ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. உனக்கு தெரியுமா, எனக்கு உன்கிட்ட ஒன்று பிடிக்கும். என்ன? உன்னுடைய கண்கள், உன்னோட கூந்தல், எல்லாத்தையும் விட அதிகமா உன்னோட கியூட்டான முகம். ரியலி? சரி, என் கண்ணை பத்தி ஏதோ சொன்னியே. உன்னோட கண்கள் கடலை விட ஆழமானது. ரியலி? கடல் அளவுக்கு ஆழம் இல்ல, ஆனாலும் இவ கண்ணு தவளை மாதிரியே இருக்கு. அப்புறம் உன்னோட கூந்தல், இந்த கூந்தல் 8 கால் பூச்சி வலை. அப்புறம் இவ முகம், யூ நோ வாட் சிம்ரன், ஐ மீன் என் முகம் உன் முகம் மாதிரி இருந்திருந்தா டெய்லி என் வீட்டு கண்ணாடியே நான் உடைச்சிருந்திருப்பேன். அந்த விஷயம் இதோட முடிஞ்சிருந்தா சிம்ரனுக்கு அந்த அளவுக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்காது. ஆனா அவங்க எல்லாரும் சிம்ரனோட மனசை இன்னும் புண்படுத்திட்டாங்க. 2 நாளைக்கு அப்புறம் அவ காலேஜுக்கு போயிருக்கா. தவளை போல கண்கள், 8 கால் பூச்சி மாதிரி முடி. சிம்ரன் மறுபடியும் ஆரவுக்கு ப்ரப்போஸ் பண்ணி பாரு, ரொம்ப ஜாலியா இருக்கும். சார், சிம்ரன் இறந்து போயிட்டான்னா இதெல்லாம் யார் செய்யறது? சிம்ரனோட மரணத்துக்கு யார் இப்போ பழி வாங்குறாங்களோ அவங்களோட அடுத்த டார்கெட் ஆரவா கூட இருக்கலாம். அட என் தரப்புல இருந்து இந்த டீல் பக்கா. அப்புறம் இன்னொன்று, இந்த டீலால எனக்கும் உனக்கும் நிறைய லாபம் கிடைக்க போகுது பாரு. ஓகே சரி, நான் உனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றேன். சார், ஆரவை எப்படியாவது காப்பாத்துங்க. அவன் இல்லாம என்னால வாழ முடியாது. ப்ளீஸ் மேம். அஞ்சல், ஆரவுக்கு ஒன்றும் ஆகாது. யூ ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ப்ளீஸ். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. ஆரவ் கிட்ட கடைசியா நீங்க எப்போ பேசுனீங்க? நேற்று நைட்டு தான். அவன் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பிக்கிட்டு இருந்தான். அவன் என்கிட்ட சொன்னா இன்னும் 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுறேன்னு. ஆனால் வரவே இல்லை. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறமா இருந்து ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல வருது. சார், ஆரோவோட வண்டி கிடைச்சாச்சே. அப்போ ஆரவ் கிடைச்சானா இல்லையா? இல்ல சார், அவன் காரு எங்கேயோ அனாதையா கடந்துச்சு சார். பீச் பக்கத்துல ஆள் இல்லாத ஒரு இடத்துல. ஆரவ் கிட்ட இருந்து தான் மெசேஜ் வந்திருக்கு. ஆனா இவன் சிட் சாட்ல எதுக்காக மெசேஜ் அனுப்பணும்? இது வீடியோ மெசேஜ். கொஞ்ச நேரத்துல அது டெலிட் ஆயிடும். சீக்கிரம் இதை ரெக்கார்ட் பண்ணி பூர்வி போ. ஒரு நாள் எல்லாரும் சாகணும். அதோட நீ என்னெல்லாம் பாவம் பண்ணியிருக்க எல்லாத்தையும் சொல்லு. நான் ஒரு கொலைகாரன். அவ பேரு சிம்ரன். அவ ஒரு அப்பாவி. என் காலேஜில் தான் படிச்சுட்டு இருந்தா. நான் அவளை கேவலப்படுத்தினேன், தொல்லைகள் கொடுத்தேன், அவளை டார்ச்சர் பண்ணேன், அவ செல்ஃப் ரெஸ்பெக்டை கேவலப்படுத்தினேன், அவ மனசை புண்படுத்தினேன். அவளை மட்டும் இல்லை, அவளை மாதிரி சொல்லப்போனா நான் பல பேரை எனக்காக பயன்படுத்திக்கிட்டேன். அஞ்சல், நான் உன்னை லவ் பண்ணலை. நான் உண்மையிலேயே உங்க அப்பா கிட்ட இருக்கிற பணத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தேன். உனக்கு சரியான இன்ஜெக்ஷனை கொடுத்துருக்க. அதுல ஒரு விஷம் இருக்கு. அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா உன் உடம்புல இருக்க நரம்புகளுக்குள்ள போகும், அப்படியே பரவும். இருக்கலாம், ஆரவ் என்ன லவ் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா நான் அவனை உண்மையா லவ் பண்ணேன். ப்ளீஸ் ப்ளீஸ் அவனை எப்படியாவது காப்பாத்துங்க. இந்த கொலைகாரன் அவனை எங்க வச்சிருக்கானோ அந்த இடத்த நம்ம உடனே போய் ட்ரேஸ் பண்ணி ஆகணும். அந்த வீடியோ மறுபடியும் ப்ளே பண்ணுமா, பார்க்கலாம். சிம்ரன் ஒரு பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த வீடியோல எதுவுமே இல்ல. என் காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தா. ஒரு நிமிஷம் அப்படியே பின்னாடி இப்படி வா அப்படி பின்னாடி பாரு. மச்சான், இங்க இருக்கிற பெயிண்டிங் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கணும். யோசிச்சு பாரு. தெரிஞ்சாச்சு. ஒரு நிமிஷம்.
இத பாரு, நத்தாஷா எங்க தன்னோட பர்த்டேவை கொண்டாடினாலோ அங்க கரெக்டா இந்த பெயிண்டிங் தான் இருக்கு. ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு ஹோட்டல்ல தானே பண்ணாங்க. இது எங்க ஆரம்பிக்கப்பட்டதோ அங்கேயே கூட்டிட்டு போயிருக்கான் கொலைகாரன், அதே ஹோட்டலுக்கு. ஏய், என்னாச்சு? இவன் இன்னும் சாகல. ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். பூர்வி, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு போ. சார். ஏய் ஏய், இல்லைன்னா சுட்டுடுவேன். ஷான், நீயா? ஏன்டா இதெல்லாம் பண்ற? சார், சிம்ரனும் நானும் இன்டர்நெட்டில் மீட் பண்ணோம். நாங்கள் ஒருத்தர் விரும்பினோம். ஆனால் அவள் பழைய காயங்களை மறக்கலை. அவள் பழைய காயங்களை குணப்படுத்த நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். அந்த காயங்கள் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. அது அவள் உயிரை பறிச்சுது. அதனால அவ சூசைட் பண்ண பிறகு நீ எல்லாரையும் கொல்ல ட்ரை பண்ணியிருக்க இல்லையா? ஏன்னா எல்லாரையும் பழி வாங்கறதுக்காக. சிம்ரனை பாழம் கிணத்துல தள்ளி விட்டுட்டு அவங்க எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இது எப்படி நியாயமாகும்? அதனால தான் நான் முடிவெடுத்தேன். எல்லாரையும் தண்டிக்கணும்னு ஒரு முடிவெடுத்தேன். சிம்ரனுக்கு நடந்தது எல்லாமே தப்பு தான், ரொம்ப தப்பு. அவளுக்கு அப்படி ஒன்று நடந்திருக்க கூடாது. ஆனா நீ பண்ணது அதை விட பெரிய தப்பு. சட்டத்தோட கண்ணோட்டத்துல நீ பண்ணது பெரிய தப்பு. அவங்களுக்கு உனக்கு என்னடா வித்தியாசம்? அவங்க ஒரு அப்பாவியோட உயிரை பறிச்சிருக்காங்க, அதே தானே நீயும் பண்ணி தொலைச்சிருக்க. கடுமையான தண்டனை உனக்கு காத்திருக்கு. இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இன்டர்நெட் எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், தேவையான ஒன்று இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா சரியான டெக்னாலஜியை சரியான முறையில பயன்படுத்தணும். அது நம்ம கையில தாங்க இருக்கு. இப்போ இந்த மாதிரி கேசஸை நாங்கள் நிறைய பார்க்குறோம். ஸ்கூலில், காலேஜஸில், அதாவது யங்ஸ்டர் யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டில் ரேகிங் நடக்குது. அவங்கள தொல்லை கொடுக்குறாங்க, புண்படுத்துறாங்க, பிளாக்மெயிலும் பண்ணுறாங்க. இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சில பேர் குண்டா இருந்தால் கிண்டல் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா இன்டர்நெட்டில் போட்டு மிரட்டுறாங்க. இன்டர்நெட் இல்லை சோஷியல் மீடியா எதுலையாவது நீங்கள் மாட்டிக்கிட்டு தனியாக தவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா கொடுமையை உங்களுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிட்டு தன்னந்தனியாக அனுபவிக்காதீங்க. உதவிக்கரம் ஏந்துங்கள். அம்மா அப்பா, டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமா சட்டம் உங்களுக்கு உதவி செய்ய என்னைக்குமே காத்திருக்காங்க.